ஈரான் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அமெரிக்காவுக்கு. என்னன்னா, எங்ககிட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான தொழில்நுட்ப ஆயுதங்களை நாங்கள் இன்னும் பயன்படுத்தலை, அதெல்லாம் நாங்கள் பயன்படுத்தி அடித்தோம் அப்படின்னா நீங்கள் தாங்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன், என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த அமைதி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடக்குமா அப்படின்னு சொல்லியே அப்படியே இழுத்துட்டு போய்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வாரமா அது என்ன ஆச்சு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இது இல்லாமல் ட்ரம்ப் எப்போதும் போல அவர் வளர்கிட்டு இருப்பாரு. அதில் முக்கியமான தகவல் அப்படிங்கிறது என்ன இருக்கு, அவர் என்ன சொல்லியிருக்காரு, இதுக்கு ஈரான் என்ன சொல்லியிருக்கு, இது போன்ற ஒரு சில தகவல்லாம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமாக வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ட்ரம்ப்கிட்டேருந்தே போயிடலாம். அது ஈரானில் யார் தலைமையாக செயல்படுறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்த்தோம்னா, இந்த அமைதி பேச்சுவார்த்தை சீஸ்ஃபயர் ஆரம்பிச்சது இல்லையா, போர் நிறுத்தம். இப்போ இதுல மிக முக்கியமான தகவலை ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியிட்டிருந்தாரு. அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியில் நாங்கள் கப்பல்களை போக அனுமதிக்கிறோம் அப்படிங்கிற போல சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதுக்கு உடனே பார்த்தீங்கன்னா ஈரானோட IRGC ராணுவ தலைமை, உங்களுக்கு யார் ஒப்புதல் கொடுத்தா, உங்களை யார் தனிப்பட்ட முறையில் முடிவெடுக்க சொன்னா, எங்ககிட்ட கேட்கணும். இது போல ஈரானில் நிறைய தலைவர்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே கேட்டு ஒப்புதல் வாங்கினா மட்டும்தான் அது நடக்கும். அப்படின்னா பார்த்துக்கோங்க, இந்த அமைதி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது எந்த லெவலில் இருக்கு, இதற்கு எவ்வளோ பேரோட ஒப்புதல் வேணும்னு சொல்லி. ஏன்னா ஈரானோட சுப்ரீம் லீடர் கமேனி இருந்தாருன்னா இந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. அவர் எடுக்கக்கூடிய முடிவு தான் முதலாகவும் இருக்கும், முடிவாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஈரானில் நிறைய தலைவர்கள் அவரோட சேர்ந்து அவரை இல்லாமையும் இறந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதனால பதவி அப்படிங்கிறது ஒருத்தவங்க கையில் மட்டும் இல்லை, எல்லார் கையிலும் பிரிஞ்சு இருக்குது. ஏன்னா இது பிரிஞ்சு இருக்கிறதுனால தான் இன்னும் வந்து ஈரானால போர் பண்ண முடியுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு புரியலாம், இந்த பதவி பொறுப்பெல்லாம் பல்வேறு நபர்கள்ட்ட இருக்கிறதுனால ஒரு நபர்கிட்ட பேசி மட்டும் பேச்சுவார்த்தை முடிய போகிறது கிடையாது. எல்லார்கிட்டையும் ஈரானில் ஷேர் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த பேச்சுவார்த்தை இருந்தாலும் முடிவுக்கு வரும். இல்லை எந்த ஒரு தகவலாக இருந்தாலும், இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியில் கப்பல் போகணும்னு ஒப்புதல் தந்தாலும் அது கடைசியான முடிவும் பயனுள்ளதான தகவலாகவும் இருக்கும். அப்போ தான் யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இன்னொரு முக்கியமான தகவல் ஈரான் சைட்லேருந்து வந்திருக்கு. என்னன்னா, அமெரிக்கா சொன்ன ஒரு சில தகவல்களை நாங்கள் ஏற்றுக்கிறோம், அதுக்கு நாங்கள் ஒத்துக்கிறதுக்கும் தயாராக இருக்கோம், அதை நாங்கள் முடிவு பண்ணி பேசிட்டு சொல்கிறோம் அப்படிங்கிற போல் ஈரான் சைடில் சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக என்ன பேச போகிறாங்க அப்படின்னா, அதுதான் அமெரிக்கா ஈரானுக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த அணு ஆயுத திட்டத்திலிருந்து முக்கியமாக நீங்கள் எங்களுக்கு பதில் அளிச்சாகணும், அதில் அவங்களுடைய யுரேனியம் என்ரிச் பண்ணியிருக்காங்களே அதை கொடுக்கணும், இது போல் நிறைய தகவல் அப்படிங்கிறது இருக்குது, அதை அவங்க பேசியிருக்காங்க அப்படிங்கிற போல் சொல்லப்படுது. இது இல்லாமல் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதிக்கு எந்த ஒரு சார்ஜஸும் வாங்கக்கூடாது, அங்கே ஃப்ரீயாக கப்பல்கள் எல்லாம் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கணும், எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்கக்கூடாது, பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற. இப்போதைக்கு இந்த 2 முக்கியமான தகவல் தான் மெயினாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பேச்சுவார்த்தையில் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நான் இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், ஈரான் வந்து தங்களுடைய பலத்தை இன்னும் இழக்கலை, அவங்க எந்த வித தாக்குதலுக்கும் திரும்ப தயாராக இருக்காங்க அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய IRGC ராணுவம் அதை தான் சொல்லியிருக்கு, நாங்கள் தயாராக தான் இருக்கோம் அப்படிங்கிற போல. ஆனால் இந்த போர் இதுக்கு மேலேயும் போணுச்சுன்னா அவங்க என்ன ஆனாலும் நமக்கும் அந்த பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். அதனால் ஈரான் கிட்ட பலம் இழந்து இருக்கா, பலமாக இருக்கான்னு கேட்டால் பலத்தோடு தான் இருக்குது. அமெரிக்கா தான் என்ன பண்ணுது, பாகிஸ்தான் கிட்ட பேசு பேசு அப்படின்னு சொல்லி, ஏதோ பாகிஸ்தான் வந்து தானாக வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிற போலலாம் இதை நம்ம எடுத்துக்கூடாது. அமெரிக்காவோட தூண்டுதலின் பேரில் தான் பாகிஸ்தான் ஈரான் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துது அப்படிங்கிறத ஈரானுக்குமே தெரியும், அது எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அதனால் ஈரான் வந்து பலம் இழந்திருக்கான்னு கேட்டால் பலம் இழந்துலாம் கிடையவே கிடையாது. ஆனால் ட்ரம்ப் அவர் வாய்க்கு வந்ததை எதை வேணால் சொல்லுவார் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, அதாவது அமெரிக்கா ஈராக்கு கிட்டத்தட்ட 2003 ஒரு பெரிய போர் அப்படிங்கிறது பண்ணாங்க. அந்த போருக்கு அப்புறம் இப்போ அதிகமான கப்பல்களை மிடில் ஈஸ்ட் பகுதியில், அந்த கடல் பகுதி இருக்கு இல்லையா, அங்கே நிறைய கப்பல்களை அனுப்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்திருக்கு. இது எந்த விதத்தில் எடுத்துக்கலாம்னா, இந்த போர் அப்படிங்கிறது இன்னும் நெக்ஸ்ட் லெவலில் போகுதா அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ஈரானும் எந்த அளவுக்கு அவங்களால முடியுமோ அந்த அளவுக்கு இந்த அணு ஆயுதம் திட்டத்திலேருந்து எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது அவங்களுடைய நாட்டு உரிமை அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடாது, இது போல் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது, தடைகள் அப்படிங்கிறத ஈரானுக்கு வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் நம்ம சேனல்
சேனலில் வீடியோவில் ஒரு கட்ட பேச்சுவார்த்தை வந்தால் முடியாது, இது பல கட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நேருக்கு நேர் உட்காந்து பேசினா மட்டும்தான். கிட்டத்தட்ட நம்ம 5 பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது நேருக்கு நேர் உட்காந்து பேசினா தான் முடிவுகள் வரும் அப்படிங்கிற போல் நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கு, 2வது கட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இன்னுமே ஆரம்பிக்கல. இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு சின்ன தகவல் கிடைச்சிதுன்னு ஒரு சந்தோஷத்தில் இருந்தால், ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு. என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன பண்ணியிருந்தாருன்னா பாகிஸ்தானுக்கு வந்திருந்தார். சரி, ஓகே, பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது. இது நேரடி பேச்சுவார்த்தையாக இருக்காது. அமெரிக்கா சைட்லேருந்து ஒரு சில தகவல் சொல்லுவாங்க, அதை பாகிஸ்தான் ஈரான் கிட்ட சொல்லுவாங்க. ஈரான் கிட்டே இருந்து பாகிஸ்தானுக்கு ஒரு சில தகவல் போகும், அதை அவங்க அமெரிக்கா கிட்ட சொல்லுவாங்க. இது போல் இன்டைரக்டாக இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சா, திரும்ப ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்டீவ் விட்காஃபும் ஜெரால்ட் குஷ்னரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாகிஸ்தானுக்கு போக வேணாம் அப்படிங்கிற போல் சொல்லிட்டாரு. ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சியும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை விட்டு கிளம்பிட்டார். அதாவது இந்த இடத்துல ஈரானை அலக்களிக்கிறதுக்குன்னே ட்ரம்ப் பண்ணக்கூடிய ஒரு சில வேலைகள் தான் இதை நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இந்த இடத்துல ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, இந்த ஜெரால்ட் குஷ்னரும் ஸ்டீவ் விட்காஃபும் போகாமலே இருந்ததே நல்லதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இவங்க 2 பேருமே கொஞ்சம் ஒரு டாமினன்ட், கொஞ்சம் திமிரா பேசக்கூடிய ஆட்கள். இவங்க போனால் இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் முடிக்க மாட்டாங்க, சும்மா பேசிட்டு மட்டும் வருவாங்க. அதுக்கு இவங்க போகவே தேவையில்லை. ஏன்னா அமெரிக்கா சைட்லேருந்து வேறு யாரும் போனால் கூட இந்த பேச்சுவார்த்தையை முடிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். ஈரானோட தெஹ்ரான் சிட்டிலேருந்து அவங்களுடைய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த சீஸ்ஃபயர் போர் நிறுத்தம் பேச்சுவார்த்தையினால் ஏரோப்ளைன்லாம் திரும்ப பறக்க ஆரம்பிச்சிருக்கு, அதாவது விமானம் பறக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ இந்த பிரச்சனைகள், தாக்குதல் இது போல் இருக்குமான்னு கேட்டால் எதுவும் இருக்காது. ஏன்னா அது போல் எதுவும் இருந்துச்சுன்னா அது விமானத்தில் பட்டுச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அப்படிங்கிறத அமெரிக்காவுக்கும் சரி இஸ்ரேலுக்கும் ஏற்படுத்தும். அதனால் இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிறதுனால தெஹ்ரான் சிட்டியில் அவங்களுடைய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து விமானம் எல்லாம் பறந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் சாதகமாக போகுதுன்னா மற்ற ஏரியாவில் உள்ள ஏர்போர்ட்ஸ்லேருந்து விமானங்கள் பறக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாமே இன்னொரு முக்கியமான தகவல் பார்க்கணும். ஈரான் மிடில் ஈஸ்டில் அமெரிக்காவோட இராணுவ தளங்களை எங்கெங்கே தாக்குதல் நடத்துனாங்களோ அவங்க சொல்லக்கூடிய அளவுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. நிஜமாக நம்ம பார்க்கணுன்னா பல பில்லியன் டாலர்ஸ் அப்படிங்கிறது செலவு பண்ணி தான் திரும்ப அந்த இடத்த அவங்க பழுது பார்க்கணும் அப்படிங்கிற போல ஈரான் சைட்லேருந்து சொல்லப்படுது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்த தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ட்ரம்ப் எப்படின்னா பாகிஸ்தான் கிட்ட ஈரான் கூட பேச்சுவார்த்தை நாங்கள் நடத்த தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது, அவங்களும் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வரேன்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் எங்கள் சைடில் தான் பலம் இருக்குது, நாங்கள் தான் வின் பண்ணோம் அப்படிங்கிற போல் சொல்கிறது. இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் சைடில் தான் பேச்சுவார்த்தையில் பலம் இருக்குது, ஈரான்கிட்ட எந்த ஒரு பலமும் இல்லை அப்படிங்கிற போல் சொல்லியிருக்காரு. இதுக்கு ஈரானோட IRGC என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் தயாராக இருக்கோம், நீங்கள் இஸ்ரேலும் சேர்ந்து எந்த இடத்துலேருந்து எந்த திசையிலேருந்து வேணால் தாக்குதல் நடத்துங்க, நாங்கள் அதை முறியடிப்போம் அப்படிங்கிற போல் ஈரானோட IRGC தலைமையிலேருந்து சொல்லியிருக்காங்க. இவ்வளவு தாங்க ஏப்ரல் 25 நடந்த தகவல். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இது போல் தொடர்ந்து அவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நிறைய தகவலை தெரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கலாம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணல அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க.